10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, exercise 7.1 முடிஞ்சது. அடுத்தது exercise 7.2. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா heading equation of tangent and normal. ஓகே, லோயர் செக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. டேஞ்சன்ட்னா என்ன, நார்மல்னா என்ன அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதேமாதிரி டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்கன்னா டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், அதேமாதிரி நார்மல் ஈக்குவேஷன்ஸு இதெல்லாமே படிச்சிருப்போம். ஓகேங்களா? ரைட், இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மலில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் 7.1. ஓகே, த டேஞ்சன்ட் லைன் ஆர் சிம்ப்ளி டேஞ்சன்ட் அப்படிங்கிறது. ஓகே, த டேஞ்சன்ட் லைன் சொல்லலாம், இல்லைன்னா ஆர் சிம்ப்ளி டேஞ்சன்ட் டு எ பிளேன் கர்வ். ஓகே, அட் எ கிவன் பாயிண்ட். அப்போ ஒரு பிளேன் கர்வில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க, அந்த பாயிண்ட்டுக்கு என்ன செய்கிறீங்க, டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன் தட் ஜஸ்ட் டச்சஸ் த கர்வ் அட் தட் பாயிண்ட். எந்த பாயிண்ட்டுக்கு நீ டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறியோ அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன செய்யும் அப்படின்னா டச் பண்ணும், வேறு எதையும் டச் பண்ணாது. ஓகேவா? ரைட், பக்கத்தில் டயக்ராம் பாருங்கள். ஸோ ஒரு பிளேன் கர்வ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதில் பாருங்கள், இந்த பிளேன் கர்வ் தெரியுதுங்களா, ஒயிட் கலர் சாக் பீஸில் அப்படியே போட்டுருக்கு தெரியுதா? ஸோ இது பிளேன் கர்வு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன், அந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ அந்த பிளேன் கர்வை அந்த பாயிண்ட்டுக்குரிய டேஞ்சன்ட் லைன் எந்த அந்த பாயிண்டில் மட்டும்தான் அதை என்ன செய்யுது உங்களுக்கு டச் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா இப்போ பிளேன் கர்வோட டேஞ்சன்ட் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன செய்யும் அப்படின்னா எந்த பாயிண்ட்டுக்கு நீ டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறியோ அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அது என்ன செய்யும் உங்களுக்கு டச் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் டேஞ்சன்ட் லைனுக்கான ஈக்குவேஷன். அதே மாதிரி நார்மல் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இப்போ அந்த பிளேன் கர்வுக்கான நார்மல் அப்படிங்கிறது பாருங்கள் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளேன் கர்வுக்குரிய நார்மல் அப்படிங்கிறது, ஓகே, நார்மல் பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஆனால் நார்மல் எப்படி இருக்கும், டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா? பிளேன் கர்வோட நார்மல் அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த நார்மல் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும், டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, ரைட், இப்போ டெஃபினிஷன் 7.1 பாருங்கள். த டேஞ்சன்ட் லைன் ஆர் சிம்ப்ளி டேஞ்சன்ட் டு எ பிளேன் கர்வ். ஒரு பிளேன் கர்வில் அட் எ கிவன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துக்குங்க, அந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. அந்த டேஞ்சன்ட் லைன் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் த ஸ்ட்ரெயிட் லைன். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தட் ஜஸ்ட் டச்சஸ் த கர்வ் அட் தட் பாயிண்ட். அந்த பாயிண்டில் மட்டும் அது என்ன செய்யும் உங்களுக்கு டச் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணுறதா என்னென்னு சொல்கிறாங்க, டேஞ்சன்ட் லைன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 7.2 முன்னாடியே சொல்லியாச்சு. எகெயின் திரும்ப பாருங்கள். த நார்மல் அட் எ பாயிண்ட் ஆன் த கர்வ். ஓகே, அப்போ இப்போ பார்த்து டயக்ராமில் பாருங்கள், கர்வ் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் பிளேன் கர்வ் எடுத்துக்கிறீங்க, எந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் சொன்னமோ இல்லையா அதே பாயிண்ட்டுக்கு நீ என்ன செய்கிற, நார்மல் ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, அந்த நார்மல் அப்படிங்கிறது என்னென்னு சொன்ன உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது, டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? அந்த நார்மல் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த பிளேன் கர்வோடைய நார்மல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது, டேஞ்சன்ட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் டெஃபினிஷன் 7.2. த நார்மல் அட் எ பாயிண்ட் ஆன் த கர்வ். ஓகேவா? கருவில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ, அந்த பாயிண்டில் நார்மல் அப்படிங்கிறது. ஓகே, ஈஸ் த ஸ்ட்ரெயிட் லைன், அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். விச் இஸ் பர்பண்டிகுலர் டு டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட். எந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறையோ அந்த டேஞ்சன்ட் லைனுக்கு எப்படி இருக்காது, பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, அப்போ உனக்கு தெரியும் நார்மல் அப்படின்னாவே அது டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு பாருங்கள். கன்சிடர் த கிவன் கர்வ் y equal to f of x அப்படின்னு. ஓகே, ஒரு கர்வ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், y equal to f of x அப்படின்னு. ஓகேவா? ரைட், இதில்
the equation of the tangent to the curve at the point. Okay, equation of tangent to the curve at the point say. So அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன், a, b அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, எந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிறேன், a, b இஸ் given by. ஓகே, லோயர் செக்ஷன்லாம் படிச்சிருப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னா பாயிண்ட் எடுத்துருப்போம் நம்ம x1 y1 அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி ஸ்லோப் அப்படிங்கிறது தெரியும் mன்னு எடுத்துருப்போம் நம்ம. அப்போ ஈக்குவேஷன் எப்படி சொல்லியிருப்பீங்க, டேஞ்சன்ட்டுக்கான ஈக்குவேஷன்? ஓகே, ரீகால் பண்ணுங்கள். என்னென்னு சொல்லியிருப்போம், y minus y1 equal to m into x minus x1 அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? y minus y1 equal to m into x minus x1. அப்போ இங்கே வரக்கூடிய x1 y1 அப்படிங்கிறது பாயிண்ட், இங்கே வரக்கூடிய m அப்படிங்கிறது ஸ்லோப்புன்னு சொல்லியிருப்போம் நம்ம. கரெக்டுங்களா? ரைட், அதே தான் இங்கே கருவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த கர்வ் அட் த பாயிண்ட், எந்த பாயிண்ட் சொல்கிறாங்க, a, b அப்படின்னு. ஓகேவா, அப்போ x1க்கு பதிலாக a போடு. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, y minus y1 equal to m into x minus x1 ஃபார்முலா இருக்கா, அதில் x1 y1க்கு பதிலாக அவங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, a, b. அப்போ x1க்கு பதிலாக a அப்படின்னு போடு, y1க்கு பதிலாக என்ன போடுறீங்க, b அப்படின்னு போடுங்க. ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்கும், y மைனஸ் y1க்கு பதிலாக என்ன போடணும், b. அப்போ y மைனஸ் b ஈக்குவல் டு m. mங்கிறது ஸ்லோப்பு அப்படிங்கிறது தெரியும். ஸ்லோப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் 7.1லேயே படிச்சிருப்போம். என்னென்ன ஸ்லோப்புக்கான ஃபார்முலா, dy by dx அட் த பாயிண்ட் x1, y1 படிச்சிருப்போம். ஓகே, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன, dy by dx அட் த பாயிண்ட் x1, y1. பட் இங்கே என்ன பாயிண்ட் உங்களுக்கு, a, b. அப்போ எப்படி எழுதுவீங்க, ஸ்லோப் m அப்படிங்கிறது dy by dx at the point a, b அப்படிங்கிறது. ஓகேங்களா, நார்மலாக ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன சொல்லிப்பீங்க, லாஸ்ட் எக்ஸசைஸில் படிச்சிருப்பேன், ஸ்லோப் m equal to dy by dx அட் த பாயிண்ட் என்னென்னு x1, y1. பட் இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது, a, b. அப்போ ஸ்லோப் m எப்படி டிஃபைன் பண்ணுறோம், dy by dx அட் த பாயிண்ட் a, b. ஓகேவா, இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ இன்ட்டு எக்ஸு மைனஸ் x1க்கு பதில் என்ன போடுறீங்க, a. அப்போ என்ன கிடைக்கும், x மைனஸ் a அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா y மைனஸ் b ஈக்குவல் டு dy by dx அட் a, b. இது என்ன உங்களுக்கு ஸ்லோப்பு, y minus b அப்படிங்கிறது. ஓகே, ஈக்குவல் டு dy by dx அட் a, b அப்படிங்கிறது ஸ்லோப்பு. சரியா, இன்ட்டு என்ன கிடைக்கும், x மைனஸ் a அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, ஆர் அப்படி இல்லை அப்படின்னா இந்த dy by dx அட் a, b அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கிவன் கருவை எடுத்துக்கோங்களேன், y equal to f of x. ஓகே, இப்போ y எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லுவேன், dy by dx. ஓகேங்களா, y எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க, dy by dx அப்படின்னு. ஓகே, அப்போ அதான் இங்கே எழுதிக்கிறேன், y எக்ஸை பொறுத்து பண்ணால் dy by dx அட் a, b. ஓகே, அப்போ இது என்ன அப்படின்னா, இங்கே வரக்கூடிய லெஃப்ட் சைடை வச்சு நான் ரிசல்ட் சொல்லியிருக்கிறேன். சப்போஸ் y equal to f of x, y எக்ஸை பொறுத்து பண்ணால் இது என்ன கிடைக்கும், dy by dx equal to, இது என்ன வரும் உங்களுக்கு, f of x டிஃபரன்ஷியேட் ஆகுமா, அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், f dash of x அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு. அப்போ y எக்ஸை பொறுத்து பண்ணால் dy by dx, அதை இங்கே போட்டிருக்கிறாங்க, dy by dx அட் a, b. அதே மாதிரி y இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே போட்டாச்சா, அடுத்து இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, f of x. f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், f dash of x அப்படின்னு. ஓகே, f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x. ஓகே, அப்போ f dash of x அட் a, b அப்படின்னு போடுவியா, ஏன்னா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே, a, b. அப்போ f dash of x அட் a, b. அப்போ அங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதில் என்ன பாயிண்ட் போடுவீங்க, a அப்படின்னு போடலாமா. அப்போ என்ன கிடைக்கும், f dash of a அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டுங்களான்னு பாருங்கள், f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x அப்படிங்கிறது. ஸ்லோப் என்ன சொல்லுவீங்க, f dash of x அட் a, b அப்படின்னு. அப்போ அங்கே வரக்கூடிய எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணியிருக்கிறோம், a அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, அப்போ ஸ்லோப் என்ன கிடைக்குது, f dash of a அப்படின்னு கிடைக்குது. அப்போ இங்கே வரக்கூடிய dy by dx அட் a, b அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கேன், f dash of a அப்படின்னு போடலாம். ஓகேவா, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது y மைனஸ் b ஈக்குவல் டு f dash of a into x minus a.
ஓகே ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான் ஸோ ஒன்று என்ன அப்படின்னா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஸ்லோப் என்ன சொல்லுவேன் dy by dx at the point a, b அப்படின்னு ஓகே ஸோ அப்போ இந்த இடத்த இது வந்து லெஃப்ட் சைடு வச்சு சொல்லியிருக்கிறாங்க எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் f dash ஆஃப் எக்ஸ் at the point a, b ஓகே அப்போ அங்கே எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறாங்க எக்ஸ் அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு a அப்போ இந்த இடத்துல f dash of x க்கு பதிலா a போட்டால் என்ன கிடைக்கும் f dash of a அப்படின்னு ஓகே அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டுமே சேம் தான் இந்த இடத்துல ஓகேங்களா ரெண்டுமே என்ன உங்களுக்கு சேம் ஒன்று மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி இல்லை கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி ஓகேங்களா அப்போ y minus b equal to dy by dx at a, b into x minus a or y minus b equal to f dash of a into x minus a கரெக்டுங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் டு த கர்வ் ஓகேவா நார்மல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க அட் த பாயிண்ட் எந்த பாயிண்டில் a, b அப்படிங்கிற பாயிண்டில் நார்மல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே நார்மலுக்கான ஈக்குவேஷன் லோயர் செக்ஷனில் படிச்சிருப்பீங்க என்னென்னு y minus y1 அப்படிங்கிறது ஈக்குவல் டு -1/m ஓகேவா நார்மல் அப்படிங்கிறப்ப எப்படி எழுதுவீங்க இந்த இடத்துல -1/m இன்ட்டு x minus x1 அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டுங்களா y minus y1 equal to -1/m into x minus x1 அப்படிங்கிறது ஓகே ரைட் இப்போ இங்கே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x1 y1 ஸ்லோப்புங்கிறது m கரெக்டுங்களா ரைட் அப்போ x1 y1 பதில் இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க a, b அப்போ x1க்கு பதில் என்ன போடுறீங்க a y1க்கு பதில் என்ன போடுறீங்க b அப்படின்னு போடலாமா ஓகே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணு அதே மாதிரி -1 divided by m mங்கிறது என்னன்னு தெரியும் ஸ்லோப்புன்னு தெரியும் ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா dy by dx at the point a, b கரெக்டுங்களா dy by dx at the point a, b அப்போ y minus y1க்கு பதிலா என்ன போடணும் b அப்போ y minus b equal to -1 divided by ஸ்லோப் mக்கு பதிலா என்ன போடுறீங்க dy by dx at the point a, b ஓகேவா இன்ட்டு x minus x1க்கு பதிலா என்ன போடணும் a ஓகே அப்படி போட்டுருக்குமான்னு பாருங்கள் y minus b equal to -1 divided by m mக்கு பதிலா dy by dx at the point a, b mங்கிறது ஸ்லோப்புங்கனால கரெக்டுங்களா இன்ட்டு x minus x1க்கு பதிலா a அப்போ x minus a ஓகே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா முடிஞ்சிச்சா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னதே தான் dy by dx at the point a, b அதுக்கு பதிலாக என்ன போடணும் நம்ம f dash of aன்னு போடலாம் இல்லையா ஓகே லாஸ்ட் முன்னாடி சம் பார்த்தோம்ல அப்போ r y minus b equal to -1 divided by dy by dx at the point a, bக்கு பதிலாக என்ன செய்யலாம் நம்ம f dash of a அப்படின்னு போட்டுக்கலாம் கரெக்டா அப்போ -1 divided by f dash of a into x minus a ஓகேங்களா ரைட் அப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவங்க 1 மார்க்கில் கேட்கறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்கிறேன் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோயர் செக்ஷனில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னா y minus y1 equal to m into x minus x1 இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறப்ப y minus y1 equal to -1/m into x minus x1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா இது நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் ஃபுல்லாக நம்ம போடுவோம் இது தரவாக இருந்தால் போதும் இது ஜஸ்ட் என்ன அப்படின்னா சப்போஸ் 1 மார்க்கில் ஏதாவது உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த மெத்தட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதி போட்டிருக்கிறது ஓகேவா ஏன்னா எம்ங்கிறது தெரியணும் எம் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா dy by dx at the point a, b அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகே எம்ங்கிறது ஸ்லோப்புக்கான ஃபார்முலா dy by dx at the point a, b அப்படின்னு ஓகேவா ரெடி இது தெரியணும் சப்போஸ் 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இது எழுதியிருக்கேன் ஸோ எந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தரவாக தெரிஞ்சால் போதும் y minus y1 equal to m into x minus x1 இது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கு அதேமாதிரி நார்மலுக்கு y minus y1 equal to -1/m into x minus x1 அப்படிங்கிறது அதேமாதிரி ஸ்லோப் m அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த ஸ்லோப் mக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா dy by dx at the point x1, y1 இதை மைண்டில் வச்சுக்கோங்க போதும் ஓகே ரிமார்க் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இஃப் த டேஞ்சன்ட் டு எ கர்வ் இஸ் ஹரிஜாண்டல் அப்படிங்கிறாங்க ஓகே கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க ஹரிஜாண்டல் அட் எ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க ஓகே டயக்ராம் பாருங்கள் டயக்ராமில் இது ஒரு பிளேன் கர்வ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளேன் கர்வுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க அந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க ஓகே டேஞ்சன்ட் லைன் என்னன்னு சொல்கிறாங்க ஹரிஜாண்டல் அப்படிங்கிறாங்க ஓகே ஹரிஜாண்டல் அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலல் அப்படின்னு கரெக்டாக ஹரிஜாண்டல் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலல் அப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன சொல்லலாம்
எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலல் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன சொல்லுவீங்க y ஈக்குவல் டு சம்திங் சொல்லுவீங்களா இல்லைனா y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ரைட் இப்போ இந்த டேஞ்சண்ட்டுக்கான ஈக்குவேஷன் என்ன சொல்கிறீங்க y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஓகே அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது இந்த டேஞ்சண்ட்டுக்கான ஈக்குவேஷன் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் y-ஐ எக்ஸை பொறுத்து பண்ணால் dy by dx ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 கரெக்டுங்களா அப்போ என்ன கிடைக்குது dy by dx ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குதா அப்போ ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க அது ஹரிஜாண்டலாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதனுடைய டெரிவேட்டிவ் என்னன்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்ட் இஸ் 0 அப்படிங்கிறாங்க ஓகே அதாவது dy by dx ஈக்குவல் டு 0 ஓகே அட் த பாயிண்ட் அப்போ டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் இஸ் 0 தட் மீன்ஸ் என்னன்னு சொல்லலாம் ஸ்லோப் அப்படிங்கிறது இஸ் 0 அப்படின்னு சொல்லிடலாமா ரைட் அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு 0 அப்போ கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க ஹரிஜாண்டலாக அப்படிங்கிறப்ப ஸ்லோப் m அப்படிங்கிறதோ இல்லை அப்படின்னா டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் இஸ் என்னன்னு சொல்கிறாங்க 0 அப்படின்னு ஓகேங்களா ரைட் ஹென்ஸ் அந்த அட் த பாயிண்ட் x1, y1 சப்போஸ் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை x1, y1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே அப்போ ஒரு பாயிண்ட் x1, y1 எடுத்துக்கிறீங்க அந்த இடத்துல டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் அப்படிங்கிறப்ப ஸ்லோப் m என்ன சொன்னேன் 0 அப்போ x1, y1ங்கிறது பாயிண்ட்டு டெரிவேட்டிவ் அப்படிங்கிறப்ப அதனுடைய டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் இஸ் 0ங்கிறப்ப ஸ்லோப் m ஈக்குவல் டு 0 ஓகேவா ரைட் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன சொல்லுவீங்க டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க y minus y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 அப்படின்னு வருது இல்லையா அதில் m என்னன்னு போடுவீங்க நீங்கள் 0 அப்படின்னு போடலாமா ரைட் அப்போ என்ன கிடைக்கும் y minus y1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருமா அப்போ y minus y1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா y ஈக்குவல் டு y1 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு y ஈக்குவல் டு y1 அப்படிங்கிறது ஓகே ரைட் அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் y minus y1 ஈக்குவல் டு மைனஸ் 1 by m இன்ட்டு x மைனஸ் x1 அதில் எம்முக்கு என்ன போடுறீங்க 0 அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் x மைனஸ் x1 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா minus 1 by 0 அப்படின்னு போடுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு x minus x1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் அப்போ x ஈக்குவல் டு x1 அப்படிங்கிறது கிடைக்கும் என்ன ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது ஓகே அப்போ ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் லைன் ஹரிஜாண்டலாக ட்ரா பண்ணுறீங்க அப்போ அதனுடைய டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் இஸ் 0 அப்படின்னு கிடைக்குது ஓகே டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் அப்படின்னா ஸ்லோப் m ஈக்குவல் டு 0 அப்போ m 0 அட் த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறீங்க x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன கிடைக்கும் y ஈக்குவல் டு y1 ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது x ஈக்குவல் டு x1 அப்படின்னு கிடைக்குது ஓகேவா ரைட் அடுத்து பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்டு இஃப் த டேஞ்சன்ட் டு எ கர்வ் இஸ் வெர்டிக்கல் ஓகே ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க எப்படி வெர்டிக்கல் அட் எ பாயிண்ட் கரெக்டுங்களா டயக்ராமில் பாருங்கள் வெர்டிக்கல் ஒரு பிளேன் கர்வ் எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஸோ வெர்டிக்கலாக ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் ஓகே வெர்டிக்கல் மீன்ஸ் parallel to y axis ஓகே வெர்டிக்கல் அப்படின்னா parallel to y axis ஓகே அப்போ எப்படி எழுதுவீங்க ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னா x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடைக்குமா x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் dx by dy ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருமா dx by dy ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும் dy by dx ஓகே அப்போ dy by dx ஈக்குவல் டு என்னன்னு போடுவீங்க 1 by 0 மீன்ஸ் என்ன உங்களுக்கு இன்ஃபினிட்டி கரெக்டுங்களா அப்போ வெர்டிக்கல் அப்படிங்கிறப்ப ஸ்லோப் m அப்படிங்கிறது dy by dx என்ன கிடைக்குது உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது கரெக்டுங்களா வெர்டிக்கல் அப்படின்னா parallel to y axis க்கு parallelனா ஈக்குவேஷன் என்ன சொல்லுவீங்க x ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சொல்லுவேன் x y பொறுத்து பண்ணுங்க dx by dy அப்படின்னு வருமா ஈக்குவல் டு 0 dx by dy ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க என்ன கிடைக்கும் dy by dxன்னு கிடைக்குமா ஏன்னா ஸ்லோப் mங்கிறது என்ன உங்களுக்கு dy by dx அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தா dy by dx ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 1 by 0 மீன்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு அப்போ என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் டு எ கர்வ் ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும் அதே சமயம் இது என்னன்னு கிடைக்கும் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா
அப்போ ஸ்லோப் என்ன கிடைக்குது உங்களுக்கு இன்ஃபினிட்டி. எங்கே கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க வெர்டிக்கலாக அப்படிங்கிறப்ப டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே சமயம் அது என்ன கிடைக்கும் உங்களுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் என்ன கிடைக்குது உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா ரைட். இப்போ அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஹென்ஸ் அட் த பாயிண்ட் x1 y1 அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு உனக்கு x1 y1 அப்படின்னு. ஓகே வெர்டிக்கலாக ட்ரா பண்ணுறீங்க டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்ப ஸ்லோப் என்ன கிடைக்குது இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது ஈஸ். ஓகே ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஈஸ். ஓகே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1 அப்படின்னு போடலாமா. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது எப்படி போட்டிங்கன்னா 1/0னே அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா இன்ஃபினிட்டிங்கிறது என்ன போடுற 1/0. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல y மைனஸ் y1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு 1/0 இன்ட்டு x மைனஸ் x1 கிடைக்குமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் x மைனஸ் x1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு x ஈக்குவல் டு x1 அப்படின்னு வரும். சரிங்களா அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அதுலேயும் என்ன செய்றீங்க அப்படின்னா ஸ்லோப் m அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி மீன்ஸ் 1/0 அப்படின்னு போடுங்க. ஓகே பாயிண்ட் என்ன அப்படின்னா x1 y1. ஓகே ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m இன்ட்டு x மைனஸ் x1 அப்படின்னு இருக்கு இல்லையா. அதில் mக்கு பதில் என்ன போடுறீங்க 1/0 இல்லைன்னா இன்ஃபினிட்டியே போட்டுக்கோ. ஏன்னா ஃபார்முலாவில் என்ன வரும் அப்படின்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m அப்படின்னு தான் வரும். ஓகே அப்போ மைனஸ் 1/mக்கு பதில் இன்ஃபினிட்டி போடுங்க. 1/∞ என்ன ஆகிடும் உங்களுக்கு 0. இல்லைனாலும் என்ன செய்கிற அப்போ 1/0ன்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போய்டுமா உங்களுக்கு 0 நியூமரேட்டரில் 0 கிடச்சிரும். அப்போ y மைனஸ் y1 ஈக்குவல் என்ன கிடைக்கும் 0. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் உங்களுக்கு y ஈக்குவல் டு y1 அப்படின்னு கிடைக்குது. சரியா ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டு 1 மார்க்கில் தான் கேட்பாங்க மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு கர்வுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க ஹரிஜாண்டலாக கரெக்டாக ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க ஹரிஜாண்டலாக அப்படின்னா ஸ்லோப் m அப்படிங்கிறது 0. தட் மீன்ஸ் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் இஸ் 0 கரெக்டுங்களா. அதே மாதிரி ஹரிஜாண்டலாக அந்த டேஞ்சன்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டுக்கான ஃபார்முலா கேட்டாங்கன்னா y ஈக்குவல் டு y1. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறப்ப x ஈக்குவல் டு x1 கரெக்டுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது டேஞ்சன்ட் டு எ கர்வ் இஸ் வெர்டிக்கல். ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க வெர்டிக்கலாக அப்படிங்கிறப்ப அதனுடைய டெரிவேட்டிவ் இல்லை அப்படின்னா ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது கரெக்டாக. ஸ்லோப் என்ன உங்களுக்கு இன்ஃபினிட்டி இல்லைன்னா டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் அண்ட் அது எப்படி இருக்கும் இன்ஃபனைட் அப்படிங்கிறது ரிசல்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ. ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்க x1 y1 அப்படின்னு ஸ்லோப்பு தெரியும் x1 y1 அப்படிங்கிறப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது x ஈக்குவல் டு x1. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது y ஈக்குவல் டு y1 அப்படிங்கிறது. ஓகே இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்கில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 7.11 find the equation of tangent and normal to the curve y equal to x squared plus 3x minus 2 at the point எந்த பாயிண்டில் 1,2 அப்படிங்கிற பாயிண்டில் இந்த கிவன் கர்வுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்டு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா ரைட்டு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படின்னாலும் சரி நார்மல் அப்படின்னாலும் சரி என்ன தெரியணும் அப்படின்னா பாயிண்ட் x1 y1 அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு m அப்படிங்கிறது தெரியணும். ஓகே எம்முக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் உங்களுக்கு dy/dx அட் த பாயிண்ட் இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,2. ஓகே அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு dy/dx அட் த பாயிண்ட் 1,2 அப்படின்னு. ஓகேங்களா அப்போ கிவன் கர்வ் கொடுத்துருக்காங்க இல்லையா y ஈக்குவல் டு x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x மைனஸ் 2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து என்ன செய்கிறீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். உனக்கு என்ன கிடைக்கும் dy/dx. அதில் இந்த பாயிண்ட் 1,2 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைச்சிடும் ஸ்லோப் கிடைச்சிடும். பாயிண்ட் தெரியுது ஸ்லோப் தெரியுது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ஃபார்முலா தெரியும். அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரியா ரைட். கிவன் கர்வ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சொல்யூஷனில் பாருங்கள் y ஈக்குவல் டு x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x மைனஸ் 2 அப்படின்னு. ஓகே ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா எக்ஸை பொறுத்து. ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன கிடைக்கும் dy/dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா ப்ளஸ் 3 அப்படியே வச்சுக்கோ. எக்ஸை பொறுத்து பண்ணால் என்ன கிடைக்கும் 1. 3 × 1 என்ன ஆகிடும் 3ன்னு மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா மைனஸ் 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர் 0. ஸோ அப்போ dy/dx அப்படிங்கிறது என்ன கிடைக்கிது அப்படின்னா 2x + 3 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே இப்போ dy/dx ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா.
ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கணும், ஸ்லோப் m அப்படிங்கிறது. ஓகே, ஸ்லோப் m அப்படிங்கிறது ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும், dy by dx at the point x1, y1 அப்படிங்கிறது. ஓகே, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா dy by dx at the point x1, y1 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அப்போ x1 y1ங்கிறது கிவனில் கொடுத்துட்டாங்க, என்னென்னு 1, 2 அப்படின்னு. அப்போ dy by dx at பாயிண்ட் என்ன உங்களுக்கு 1, 2. ஓகே, ஈக்குவல் டு dy by dx என்ன ஆன்சர் வந்திருக்கு, 2x + 3ன்னு வந்திருக்கா. அப்போ 2x + 3 அட் த பாயிண்ட் என்ன உங்களுக்கு 1, 2. எக்ஸுக்கு 1 போடுங்க, ஒய்க்கு 2 போடுங்க. இங்கே என்ன வந்திருக்குது, dy by dx அப்படிங்குது 2x + 3 வந்திருக்கா. இங்கே என்ன வந்துருக்கு, எக்ஸ் வேல்யூ மட்டும். எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ணலாம், நீங்கள் 1 போடலாமா. அப்போ 2 × 1 + 3. ஓகே, 2 × 1 என்ன ஆகிடும், 2 + 3. அப்போ m ஈக்குவல் என்ன கிடைக்கிது உங்களுக்கு, 5 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா. அப்போ m அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு 5 அப்படின்னு, பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு 1, 2 அப்படின்னு, ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறது. ஓகே, பாயிண்ட் தெரியும் x1 y1 அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு 1, 2. ஸ்லோப் m ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. ரைட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா உனக்கு தெரியும், ஆல்ரெடி 9th 10thலேருந்தே நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன ஃபார்முலா உங்களுக்கு, y - y1 ஈக்குவல் டு m × x - x1. ஓகே, ஹியர் x1 வேல்யூ என்ன உங்களுக்கு 1, y1 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள் 2. ஸ்லோப் m அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் 5. சப்ஸ்டிட் பண்ணலாமா. அப்போ y - y1 வேல்யூ 2 ஈக்குவல் டு m வேல்யூ 5 இன்ட்டு x - x1 அப்படிங்கிறது 1. ஓகே, அப்போ y - 2 உள்ளார 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. இங்கே 5 × x என்ன ஆகிடும் 5x - 5 × 1 என்ன ஆகிடும் 5 அப்படின்னு. ஓகேங்களா. ரைட். இப்போ ஈக்குவேஷன் எழுதுறப்ப எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறமா y கான்ஸ்டன்ட், அப்படி தான் எழுதுவீங்க நீங்கள். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 5xன்னு இருக்கா, பாசிட்டிவ் எக்ஸ் தான் இருக்குது, 5xன்னு இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன், y அப்படிங்கிற இந்த y - 2 என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். கரெக்டுங்களா, ரைட் சைடு கொண்டு வரேன். புரியுதுங்களா. அப்போ இந்த 5x - 5 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ 5x அப்படியே வச்சுருக்கிறேன். இந்த y ரைட் சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகிடும் -y அப்படின்னு வந்து நிற்கும். அப்புறம் இங்கே வரக்கூடிய -5 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த -2 அப்படிங்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் சைடு வந்துச்சு என்ன ஆகிடும் +2ன்னு வரும். தட்ஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 0. ஓகே, அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 5x - y. ஓகே, -5 + 2 என்ன உங்களுக்கு -3. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன கிடைக்குது, 5x - y -3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, விச் இஸ் த ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் அப்படின்னு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, என்னென்ன y - y1 ஈக்குவல் டு -1/m இன்ட்டு x - x1 அப்படின்னு. ஓகேவா. ரைட். அப்போ y - y1க்கான வேல்யூ பாருங்கள் என்னென்ன 2. அப்போ y - 2 ஈக்குவல் டு -1 டிவைடு பை m வேல்யூ என்னென்னு தெரியும் 5 இன்ட்டு x - x1 அப்படிங்கிறது 1. ஓகேங்களா. ரைட். இந்த 5 இருக்கு இல்லையா டினாமினேட்டரில், ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் 5 இன்ட்டு y - 2 அப்படின்னு வருமா. 5 இன்ட்டு y - 2. அப்போ yயும் மல்டிப்ளை பண்ணணும் 5ஆல், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. 5 இன்ட்டு y - 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் 5y - 2 இன்ட்டு 5 என்ன ஆகிடும் 10 வந்து நிற்கும். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கேன் 5y - 10 அப்படிங்கிறது. ஓகேவா. 5ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சா. ரைட். மேலே என்ன இருக்குது நியூமரேட்டரில் -1. -1ஆல் எல்லோரும் மல்டிப்ளை பண்ணலாமா. -1 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் -x அப்படின்னு. ஓகே, அடுத்து -1 இன்ட்டு -1 என்ன ஆகிடும் +1 அப்படின்னு. அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது 5y - 10 ஈக்குவல் டு -x +1 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ரைட். ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ் வர மாதிரி எழுதுவீங்களா. ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு -x இருக்குது. ஸோ மைனஸை பாசிட்டிவ்க்கு மாற்றுறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா -xஐ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா. அப்போ இங்கே வரக்கூடிய 5y - 10 அப்படியே வச்சுருக்கிறேன். -x இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் +xன்னு வரும். +1 இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு -1 வந்து நிற்கும். கரெக்டாக. அப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கிது 5y - 10 + x - 1 ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகிடும் எக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ, x + 5y - 10 - 1 ஆட் பண்ணால் -11 ஈக்குவல் டு 0. ஓகே, இதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஓகே, விச் இஸ் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அப்படிங்கிறது. சரியா.